where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த HCL Foxconn செமிகண்டக்டர் ஆலை உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கும் நிலையில் இதற்கு அரசு தரப்பில் என்ன கூறப்படுகிறது என்பதை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்குகிறார். கேட்கலாம். தமிழகத்தில் அமைய இருந்த ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் ஆலை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று விட்டதாக கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. HCL மற்றும் ஃபாக்ஸ்கான் இணைந்து 3500 கோடி ரூபாய் முதலீட்டில் உத்தரப்பிரதேசில் அந்த செமிகண்டக்டர் ஆலை அமைக்க இருப்பதாகவும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 35,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டிலையும் அந்த ஃபாக்ஸ்கான் ஆலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக தொழில்துறை மேற்கொண்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ஃபாக்ஸ்கான் ஆலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழகத்தில் 2 இடங்களில், சென்னையை அடுத்த மறைமலை நகர்லையும் அதே போல ஓசூர்லையும் இந்த ஃபாக்ஸ்கான் ஆலை தொடர்ச்சியாக இயங்கி வருவதாகவும், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் தமிழக தொழில்துறை தெரிவித்திருக்கிறது. பிற மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும், அதாவது உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் ஆலை அமைப்பதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு வகையில் உதவுவதாகவும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தன்னிச்சையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதன் காரணமாக இந்த தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இயங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறது. ஃபாக்ஸ்கான் ஆலையை பொறுத்த வரைக்கும் 35,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அங்கு அமைய இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைய இருக்கக்கூடிய அந்த ஆலை என்பது HCL நிறுவனத்துடன் இணைந்து ஃபாக்ஸ்கான் அந்த தொழிலை மேற்கொள்ள இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. உற்பத்தி துறையில் நாட்டுடைய முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இயங்கி வருவதாகவும், பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான அந்த நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாக தமிழக தொழில்துறை தன்னுடைய தகவலை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் ஸ்டாலின். தொழில்துறையில் முன்னணியில் இருக்கும் தமிழகத்திற்கு ஏறத்தாழ 3,700 கோடி ரூபாய் திட்ட மதிப்புடைய செமிகண்டக்டர் ஆலை தமிழகத்திற்கு வராமல் உத்தரப்பிரதேசத்திற்கு இது சென்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்தாக நாம் விவாதித்திருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நாம் கேட்டிருந்தோம். அதே போல பத்திரிகையாளர்களும் விமர்சகர்களும் அவர்களது கருத்தையும் முன்வைத்திருந்தார்கள். அரசு தரப்பு விளக்கம் என்பதையும் நாம் கேட்டு பதிவு செய்திருக்கிறோம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.